2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகாக தனுசு ராசிக்காரங்களுக்கு சில புதிய குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அர்த்தாட்டம சனியாக போகிறப்ப 8ல் பாதி 4 அதான் அட்டம சனி அப்படின்னு சொல்கிறது. 8வது இடத்திலிருந்து சனி என்னென்னலாம் பண்ணுவாரோ அதே மாதிரியான பலன்களில் பாதி கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? மனம் குழப்பமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாது. 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாலும் 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளாகவே இருப்பீங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலேயும் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயான இல்யூஷன் க்ரியேட் ஆகும். சுற்றி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், என் வாழ்க்கை மட்டும் இப்படி போகுதே அப்படின்ற இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, இதுதான் இந்த அர்த்தாட்டம சனி கொடுக்க போகுது. ஆனால் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான மெடிடேஷன், ஏதாவது ஒரு ப்ராப்பரான மெடிடேஷன் இவங்க பண்ணிக்கிட்டாலே இருந்தாங்களாலே இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு குருமார்களுடைய அருள் நேச்சராகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குரு ஸ்தலம், அதாவது ஒன்று முக்தி பெற்றவர்களுடைய ஸ்தலமாக இருக்கலாம், இல்லைன்னா குரு ஸ்தலமாக இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது சார்ந்து இருக்கக்கூடிய தொய்வு சிக்கல்களிலிருந்து வெளியேறலாம்.